இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆஹா கல்யாணம் சீரியல் இப்போ திருப்பி பரபரப்பாலாம் போக ஆரம்பிச்சு இப்போ நல்ல பேரெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுலேயும் முக்கியமான விஷயம் என்ன, நம்ம ஒரு பிரேக்குக்கு பிறகு வரும்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கதையில் ஐஸ்வர்யாவுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நம்ம கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி தான் அந்த சீரியலை பார்த்துட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மகா தான் ஹீரோயின், ஐஸ்வர்யா கம்ப்ளீட்டாக ஒரு வில்லி மாதிரியும் கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பில்லாத கேரக்டர் மாதிரியும் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு பிரேக்குக்கு பிறகு திருப்பி பார்க்கும்பொழுது அப்போவே இந்த பிரேக் நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த சீரியலை பார்க்குறத கொஞ்சம் நாளைக்கு நிறுத்தி வைக்கலாம், டைம் இல்லைன்னு சொல்லி நிறுத்தி வச்ச பொழுதே பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா தான் சென்சிபிளாக இருக்க ஆரம்பிச்சாங்க, தனக்குன்னு நிற்க ஆரம்பிச்சாங்க, கொஞ்சமாச்சு சுயமரியாதையோடு இருக்க ஆரம்பிச்சாங்க, பட்டுன்னு யோசிக்க தெரிஞ்சிருந்தாங்க. இப்போ அதுதான் இப்போ கதையில் மெயினான விஷயமாவே நடக்குது. நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லையுமே அதே பார்க்கலாம். இந்த சீரியலை பார்க்குறதே நான் ஐஸ்வர்யாக்காக தான் அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்துருச்சு. முதல்ல அந்த ஃபோட்டோ ஷூட்டு அது இதெல்லாம் எடுத்து இவங்களுக்கு பேர் அந்த ட்ரெஸ்ஸஸ் போடுறாங்க, இது பண்ணுறாங்க, குடும்பத்தை சொல்கிற பேச்சு கேட்கறது இல்லை அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்ததை தாண்டி இப்போ சுயநலத்தையும் தாண்டி இப்போ சூப்பராக வேற கொஞ்சம் மாறிட்டே வராங்க. அதுவும் இன்னைக்கு ப்ரோமோலாம் பார்த்தீங்க அப்படின்னா அனாமிகா ஒரு பெரிய சதியில் இருக்காங்க. இப்போ நல்லா அனாமிகா அவங்க அத்தையோட சேர்ந்துக்கிட்டு இப்போ மகா ஒதுக்குறான் பேர் வெளியின்னு இருக்காங்க. மகாவே பாதி நேரங்களில் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் சுற்றிட்டு இருக்காங்க. இதில் வேற இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா பூஜை எல்லாருமே இருக்கணும் அப்படின்னா இல்லை அது எதுக்கு எல்லாருமே அப்படின்னு காயத்ரிலாம் பேச இல்லை எல்லாரும் தான் இருக்கணும்னு பாட்டி சொல்லும் பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்போ இவங்களுக்கு ஒரு மகாவுக்கு ஒரு ஃபோன் வருது, பிரபா ஒரு ஆக்சிடென்ட்டில் சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோன்னு சொல்லிட்டு சரின்னு சூர்யாட்ட சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கிளம்பி போகும்பொழுது தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூஜை ஆரம்பிக்கிற டைம் ஆகிடுச்சு, நல்ல நேரம் ஆகுது போதே, அதனால அதுக்குள்ளே டபக்கு எல்லாத்தையும் முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்கா. அனாமிகா அவள் வரமாட்டா, அவள் எப்படி வரா நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் ஏன் சதிதான் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது ஐஸ்வர்யா சூப்பராக அங்கே ஒரு ஆப்பை கொண்டு சொல்லுறாங்க. ஏன்னா சூர்யாவே என்ன பண்ண முடிக்கிறாரு, எல்லாருமே இப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க, ஏன்னா அவங்க இல்லையன்ட்டு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மகா ஒரு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு திக்கு தெரியாமல் சுற்றிட்டு இருக்காங்க. ஐயோ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை போலயே, என்ன ஆச்சுன்னு தெரியல, எதுவும் போய் சொல்லிட்டாங்களா, எங்கே இருக்கா பிரபான்னு தெரியலையே அப்படின்னு அவங்க சுற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது இங்கே ஐஸ்வர்யா டக்குன்னு பிளான் பண்ணி அவங்களுக்கு கரெக்டாக கண் பார்வையிலேயே இந்த அனாமிகாவோட சதி தான் இது அப்படின்னு கண்டுபிடிச்சு சூப்பராக சரி ஓகே இப்போ பிரபாவுக்கு ஆக்சிடென்ட் நடக்கிற டைமில் நான் எப்படி கலந்துக்க முடியும் இந்த பூஜையில், பூஜை நடக்கணுமாங்கிறது எனக்கு தெரியல அப்படின்ட்டு பூஜையவே போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. நாளை பிறகு வச்சுக்கலாம், வந்துடுவா என் தங்கச்சி வந்த பிறகு வச்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க. கடைசியில் இப்போ அதுதான் நடக்க போகுது. இப்போ அனாமிகாவுடைய முகமே மாறிடுது. நான் எவ்வளோ பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணேன், இந்த ஐஸ்வர்யா கெடுத்து விட்டாலே அப்படிங்கிற மாதிரி இடத்துக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரி அப்பப்போ பட்டுன்னு விஷயங்கள் செய்கிற ஹீரோயின் தான் நமக்கு தேவை. இப்போ மகா மாதிரியோ இல்லை நீங்கள் சிறகடிக்காச மீனா மாதிரியோ, பாக்யலட்சுமியில் பல நேரங்களில் பாக்கியா மாதிரியோ தத்தியாவே ஹீரோயின் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. டக்குன்னு நமக்கு எதிரில் இருக்கவங்க எப்படி ஒரு விஷயத்த பண்ணுறாங்கிறத பார்த்து நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி பட்டுன்னு செய்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆஹா கல்யாணம் சீரியல் இப்போ திருப்பி பரபரப்பாலாம்